கடந்து இப்படி முள்ளிருக்கு. முள் இருக்கும் பார்த்துக்க. பாருங்க இது என்ன மீன் தெரியல. வணக்கம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது இடத்துக்கு மீன் பிடிக்கலான்னு வந்திருக்கோம். நம்ம எப்போதும் மீன் பிடிக்கிறது வந்து புதுப்பட்டினம் பீச்சு. இப்போ புதுப்பட்டினம் பீச்சுலேருந்து இங்கிட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு 6 கடலோட ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு தான் நண்பர்கள் இன்றைக்கி நம்ம மீன் பிடிக்க வந்திருக்கோம். போய் பார்க்கலாம் ஏதாச்சும் மீன் சிக்குதான்னு. மீன் கிடைச்சா நான் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து நம்ம அந்த 6 ஜாயிண்ட் ஆகிற இடத்துக்கு வந்துட்டோம். இதான் அந்த 6 வந்து கடலோட ஜாயிண்ட் ஆகிற இடம். இந்த இடத்துல ஆழம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. அப்புறம் நம்ம நண்பர் வந்து இப்போ சபிக்கு போட ஆரம்பிச்சிட்டாரு. நம்ம வந்து நீங்கள் போகிற இடம் வந்து அந்த ஓரத்தில் போகலான்னு இருக்கோம். அந்த காடு மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, அந்த இடத்துல அந்த ஓர பக்கம் போயிட்டு எங்கேயாச்சும் வீசி பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. வாங்க போய் பார்க்கலாம். ஆமாம் ஆழம் ஆழம் ஓடிக்கிட்டே இருக்கு. அவ்வளோதான். வாட்டர் பாட்டில் உள்ள போதுடா. என்னடா அவன் பாக்கெட்ல என்ன போன்? ஐயோ போ இல்ல அந்த இடத்துல அவ்வளவு கரையில திடீர்னு அமைங்க ஏறுது. புதையுதடா அப்படியே திரும்ப ரிட்டர்ன் வந்துடலாமா? எப்படி போகணும்? அதுக்கு இல்ல என் காசு இங்க வைக்கிறது கூட்டு போயிட்டாங்க. கையிலே கொண்டு வரலாம். புதையில அந்த மண்ணு அலைக்கு அதுக்கு இதாக ஆகுது. தண்ணி கழுத்து வரைக்கும் வந்துடும். ஆனா சட்டை மட்டும் அப்படியே இருக்கும். மேல தூக்கி பாருங்க ஆளம் கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு நினைச்சா போட்டு போற இடங்கிறதுனால கொஞ்சம் ஆழம் அதிகமா இருக்கு. மணல் அதனால புதையல. இறைய பயன்படுத்த போகிறது என்னன்னா இறாலு தான் வாங்கிட்டு வந்துருக்கோம் இன்னைக்கு. இதை போட்டு தானே மீன் பிடிச்சி பார்க்க போகிறோம். ஏதாவது சிக்குதான்னு பார்க்கலாம் வாங்க. விசிறி வேலையா? விழுந்துட்டு சொல்றேன். நண்பர்களே, ஒரு மீன், முதல் மீன், ஃபர்ஸ்ட் மீன். என்ன மீன்? பாருடா அங்க ஒரு மீன். எங்க கேமராமேனை கோட்டை விடுறாங்க. இது என்ன மீன்? நண்பர்களே, 2வது மீன். அந்த உடனே நம்ம சரியான நண்பர்களே இங்க பாருங்க என்ன மீன் தெரியல. ஆனா அங்கே போயிட்டீங்க வரதுல ஒரு மீன், 2 மீன் பிடிச்சாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா கடலுக்கு வந்து அது வரைக்கும் கெளுத்தி ஒரே ஒரு தடவை திருக்க 1-2 கிலோல பிடிச்சிருக்கோம். அவ்வளோதான். புதுசா மீன் பிடிக்கும் போது அவன் சந்தோஷம் அதிகமா இருக்கு. ஏத்து மீன்டா, ஓடுறா. ரெண்டு போய் ஓட முடியல மணல்ல. சரியான பெருசு வேணே பாரு. 1/2 கிலோ சைஸ் வரும். உங்களை பார்த்துட்டு தான் விட்டேன், இல்லாட்டி நான் பிடிச்சிருப்பேன். உங்களை அழப்போ வீடியோ எடுத்துட்டு விட்டேன், விட்டுட்டேன். இல்லாட்டி சரியான பெருசு தெரியுமா பாரு.
எடுத்துக்குவாங்க. இது எங்க மீன் போட்டு வைக்கிறதுக்கு எதுவும் சாக்கு அந்த இதெல்லாம் எடுத்து கொடுத்துருவேன். வெயிலே வச்சுருக்காங்க. நல்லா இருக்கும். மீன் பாவம் எதுன்னு கிடக்கேன் கண்ணு தெரியல. கால்கிட்ட கிடக்கு பாரு மீன். இதான் கிடக்கா? அதை எடுத்துக்கிட்டு இது என்ன மீன்? அது என்ன மீன் தெரியல. ஆனால் நல்ல மீன் அது. முள்ளு நம்மளே என்ன மீனுன்னு தெரியல. பார்ப்போம் போயிட்டு. இதுதான் ஃபஸ்ட்டு மீன். சரி வாட்டர் பாட்டிலாம் இந்த டைலில் வெயிலில் இருக்கேன். இது எடுத்து நல்லா தலைவரே டேரக்டர் ஒரு மீன் முடிச்சிட்டாரு. நண்பர்களே, சபைக்கு வாங்கினதுக்கு இன்னைக்கு தான் சார் நண்பர்களே சரியான ரிசல்ட். இது வரைக்கும் 3 மீன் பிடிச்சிட்டோம். பாருங்க, இது என்ன மீன் தெரியல. உங்களுக்கு பேர் தெரிஞ்சா மேலே சொல்லுங்க. நண்பர்களே, சொன்னேன் வாங்க, அதுக்குள்ளே அடுத்த மீன். நண்பர்களே, வந்து வந்த உடனே ஒரு 6-7 மீன் டக்குன்னு பிடிச்சிட்டோம். ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. எந்த மீனுமே ஒன்றும் ரிசல்ட்டே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மணல் திட்டமாக தெரியுதா, அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கேயும் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லலாம். போயிட்டு அங்கே வீட்டில் அது கிடச்சுன்னா சொல்கிறேன். நண்பர்களே, கொஞ்சம் உள்ளே இறங்குனா வந்தாப்புல ஒரு கெளுத்தி. அவ்வளோதான், இன்னைக்கு ஒன்றுமே பண்ண முடியாது. வேறுங்கெளுத்தி பண்றா, அங்கிட்டு கதைக்காகாது, இங்கிட்டு கலாரங்கு இருக்கடா. கடந்து இப்படி புள்ளிக்கு முள்ளு இருக்கும் பார்த்துக்க. மாட்டுச்சு. அதுக்கப்புறம் 8 கீழிக்கிட்ட பிடிச்சிட்டேன். பார்ப்போம் அப்போயாச்சும் வருதாங்க. அந்த மீன் தான்.
எல்லாம் இந்த மீன் தான் மாட்டுது ஃபுல்லாக. சரி ஏதாவது சிக்கிறே நினச்சி அந்த மீன் கொஞ்சம் கொஞ்சமாக கரைக்கு வருது. எடுத்து போட்டு வந்துடுவா. ரெண்டு பேர் அங்கே மீன் பிடிக்கிறதா போனாங்க. பிடிச்சாங்களா பிடிக்கலையான்னு தெரியல, வந்தால் தான் தெரியும். பார்த்தாக்க பிடிக்காம ஏமாற்றத்தோடு வர மாதிரி தான் தெரியுது. என்னன்னு தெரியல, வரட்டும் விசாரிப்போம். உடனே தான் பேட்டி எடுக்கலான்னு வந்தேன். சரி பெரிய பெரிய மீன் அடிக்க வருவேன்னு. அவ்வளோ தூரம் போயிட்டு திரும்பி வரும்போது வெறுங்கையை வீசிட்டு வரிய. நல்லா மீன் ஒரு ஆள் 20 மீன் பிடிக்குது, 2 ஆள் போய் ஒன்றும் பிடிக்கல. இன்னும் ஒன்றும் கிடைக்கலையா? அதான் திறமை இங்கே கிடைக்குது. இந்த மீன் தான் ஃபுல்லாக, இந்த மீன் தான் இங்கே. ஒன்று மாறி அடிக்கல, எல்லாம் இதே சைஸு இதே மீன். மேமாரி தானே வராது, மெதுவாக தான் வரும். ஏன்னா எல்லாம் சின்ன. மக்களே அங்கே ஒரு மீன், பெரிய மீன். இங்கே இந்த ஜூம் உங்களுக்கு தெரியுதா தெரியல. கெளுத்தியா? முன்னா உடையுதுங்க. இதாங்க அந்த மீன், கெளுத்தி, நல்ல பெரிய கெளுத்தி. நண்பர்களே, மீனை பாருங்க, புதுசாக என்னென்னோ மீன்லாம் போயிட்டுருக்கோம். கடலுக்கு இது வரைக்கும் நம்ம வந்ததுலேயே அதிகப்படியான மீன் பிடிச்சது தான், புதுசான மீன் பிடிச்சது தான். வெரைட்டியாக இருக்குது மீன். இது இன்னும் சால்மன் நினைக்கிறேன், பார்க்க சால்மன் தான் இருக்குது. இது என்ன மீனே தெரியல. இது எப்போ இருக்கிறது கெளுத்தி. ரொம்ப நிறையான மீன் பிடிச்சது போக மீதி ராலு வேலை கொஞ்சம் இருக்குது. அதை என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம மலையில் புறத்துக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கான். அதனால் அதை போட்டு வந்து வர சாப்பிட்டு போகிறோம். நண்பர்களே, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்து ஒரு தரமான வீடியோவில் நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பணவை பசங்க.